ஹாய், ஹலோ, வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்க இருக்கிறேன்னு சொன்னா, கேரளால பாலக்காட்ல இருக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கோயில் திருவிழா. அங்க தான் பார்க்க போறோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க. கோயில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கும், மலையாளிகளுக்கும் வேறு வேறு விதமான திருவிழாவா தான் இருக்கும். இது சூப்பர் ட்ரெண்டிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஹாய் மக்களே, இப்போ கோயிலுக்கு போறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருக்கும். லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்குது. இதில் இங்கே மட்டும் இன்னும் நிறைய ஜானை வரும். ஈவினிங் தான் இன்னும் ரொம்பவே கோலாகலமாக இருக்கும். இதெல்லாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சங்கிலி கட்டி தான் கொண்டு போகிறாங்க. சில நேரம் வயலண்ட் ஆச்சுன்னா அடக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதில் ஜனம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. பாருங்க எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னு. அவங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராஃபிக்கை பாருங்க முடியலை. இனி ஈவினிங் தான் போகணும். இதுக்குள்ள நடக்கவே முடியாது. இப்போ கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் யானை வந்துச்சு. ஈவினிங் தான் மற்ற யானைங்க எல்லாம் வரும். வா, கோயிலுக்கு பக்கத்துலேயே நம்ம வீடு இருக்கு, பிரச்சனை இல்லை. ஒன்லி 2 minutesல வீட்டுக்கு வந்துடலாம். இன்னும் நம்ம ஹோட்டலும் யானை வரும். அவங்களே இப்போ லஞ்சுக்கு ரெடி, வீட்டில் எல்லாம் ரெடி ஆச்சு. உள்ளே போய் பார்க்கல, வெஜிடேரியன் தான். அந்த கோயில் திருவிழாண்டபடியாக அங்கே போய் பார்ப்போம் வாங்க. எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வெஜிடேரியனில். என்னென்னு தெரியல. இது என்னது? ஓகே, பேரூர் ஒன்றும் தெரியாது. ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. மேலே இருந்து வியூ சூப்பராக இருக்குது. இன்னைக்கு தான் பார்க்கலாம். ஓகே, சூப்பராக என்ன இருக்குது, நல்லா இருக்குது. ஊஞ்சால் செம்மையாக இருக்குது. ஆடிட்டு இருக்கேன் பாருங்களேன். அப்படி தூக்கம் வரும் கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தா. அப்படியே எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். சாப்பாடு எல்லாம் சாப்பிட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தம்பி பார்த்து சாப்பிடு. ஓகே, பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு ஜானை வருது. இப்போ இப்பதான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அந்த மெயின் இடத்துக்கு. இந்த ஜானை அங்கே தான் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்து ஒரு செட்டப் ஜானை இங்கே வரும் மெயின் கோயிலுக்கு. இங்க பாருங்க, தண்ணி ஆத்துல ஜோதியா போயிட்டு இருக்கு. செமையா தான் இருக்கு. உள்ளு போய் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுல வெடி வைப்பாங்க. கீழே இதுல வெடி மருந்து வச்சு அடிச்சு ஃபிட் பண்ணிட்டு அதை வந்து வெடிக்க வைப்பாங்க. ரொம்பவே சவுண்டா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா காலை தூக்கி கொடுத்தோம்னா கீழே இறங்குவாங்க. ஸ்டெப்பு போல பண்ணி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தெரியும். பாத்தீங்கன்னு சொன்னா கேரளால ஒரு கும்மாட்டி தான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பேரு. பாருங்க எவ்வளவு சூப்பராகவே இருக்கு. ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செமையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றை வந்துட்டே இருப்பாங்க எல்லாரும். அப்படியே டான்ஸ் ஆடி போயிட்டே இருப்பாங்க. பாருங்க, தண்ணி செமையா ஓடிட்டு இருக்கு. இது 2 வாட்டி குளிச்சிருக்கிறேன். இன்னும் குளிக்கணும். பாருங்க, குளிச்சிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஜனம் அவ்வளவுக்கு பெருசா இல்லை. எல்லாம் லேட்டா வருமோ தெரியல. லாஸ்ட் டைம் எல்லாம் செம்மையா இருந்து ஜனங்கள். இதை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடையில போட்டிருக்காங்க மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டேன். இப்போ டைம் ஆச்சுது 6-7 o'clock ஆகுது. பாருங்களேன்,
ஜனம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்காங்க. அங்கேருந்து அந்த டீம் வந்துட்டு இருக்குது, அந்த ஜான டீம். நிறைய இடத்துல இருந்து நிறைய டீம் இருக்குது, வந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து சேருவாங்க. இதை பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். இப்பயே பாருங்களேன் எவ்வளோ ஜனம் வந்து. எல்லாமே இங்கே ஒரு கிராமத்து மக்கள்லாம். பாலக்காடு நடக்க முடியலப்பா. செம க்ரௌட் ஆக்கி எளியா வந்த நேரம் இல்லை, அவ்வளோ க்ரௌட் இல்லை. நான் நினைச்சேன் கம்மி என்ன, அது இன்னுமே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இதுல பாருங்க, இங்க ஒரு டீம் வந்துட்டு இருக்குது, அதுல டீம் வந்துட்டு இருக்கு. முதல் நான் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் ஏலியா அந்த டீம். எங்க பார்த்தாலும் ஜனமா தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் திருவிழா வந்து டே அண்ட் நைட் நடக்கும். இப்போ வந்து நைட் 7 மணி ஆச்சு. பாருங்க எல்லாம் இன்னொரு டிஃப்ரெண்ட் டீம்ஸ்கள் வந்து கொண்டு இருக்குது. செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹிந்துக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து கலாச்சாரம் மாறும், அவங்களோட வழிபாட்டு முறைகள் மாறும். உறவுகளை என்னுடைய வீடியோ முடிச்சு கொள்றேன். நீங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இதை விட பெட்டரான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். மறக்காம எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.